அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்ற பாடம் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.9ல் கொஷின் நம்பர் 7 இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus n terms. இந்த n terms வரைக்கும் சம் கண்டுபிடிக்கும், கூடுதல் கண்டுபிடிக்கும். இந்த எல்லா உறுப்புகளின் கூடுதலை n உறுப்புகள் வரை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சம் அப் டு n terms. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 cube 4 cube 6 cube ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் தனியாக எடுத்துருக்கும். இந்த 2 cube plus 4 cube plus 6 cube n terms வரை இதை ஆட் பண்ணிக்கிறோம். இது அப்படியே போகும், அடுத்து 8 cube 10 cube அது n terms வரையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த மைனஸை காமனாக எடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த 1 cube, அதாவது செகண்ட் டேர்ம் 1 cube 3 cube 5 cube இதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும்னா n terms வரைக்கும். இப்போ இது ரெண்டு சீக்வன்ஸாக மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே 2 cube இருக்குது, எல்லா டேர்ம்லையும் எல்லா உறுப்புகள்லையும். அதனால 2 cube வெளியில் எடுத்துடும், காமனாக வெளியில் எடுத்துட்டா இது வந்து 1 cube ஆகும். இது 2 × 2 4 cube 4 cube 2 cube × 2 cube பெருகிடும். 2 cube × 2 cube பெருகும்போது 4 cube வந்துடும். அதே மாதிரி 2 cube × 3 cube பெருகும்போது 6 cube வந்துடும். இந்த மாதிரி நம்ம 2 cube வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 cube 3 cube 5 cube இது ஆட் நம்பர்ஸாக இருக்குது எல்லாமே. 1 3 5 ஆட் நம்பர்ஸோட கியூப்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண்களின் கனமாக இருக்கும். அதனால் இந்த ஒற்றைப்படை எண்களின் கணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபார்முலாவில் வந்து இதுக்கு ஃபார்முலா கிடையாது 1 cube 2 cube. ஆனால் 1 cube 2 cube 3 cube ஃபார்முலா இருக்குது. 1 3 5 வந்தால் ஃபார்முலா கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த 1 cube இங்கே 2 cube இல்லை, நம்ம 2 cube எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இங்கே 4 இல்லை, 4ம் இதில் வரும். அதே மாதிரி 1 2 3 4 5ன்னு இருக்கிற எல்லா எண்களையும் எது வரைக்கும் ஆட் பண்ணுறோம்னா n terms. இதில் n term கடைசி ஒரு என்னவாக இருக்கும்னா 2n - 1 இருக்கும். ஏன்னா இது ஒற்றைப்படை எண். இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் nன்னு இருக்கும். இது ஒற்றைன்றதுனால 2n - 1 ஹோல் கியூப். ஆட் நம்பரில் இந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் 2n - 1 தான் வரும். அதுக்கு முன்னால் என்ன டேர்ம் இருக்குன்னா, இப்போ இங்கே 3 இருந்தால் 3க்கு முன்னால் 2 இருக்குது இல்லை, இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் இது வந்துடும். அதே மாதிரி இது லாஸ்ட் டேர்ம்னா இதுக்கு முன்னால் டேர்ம் இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அதாவது 2n - 1 -1. அப்போ -1 போட்டோன்னா -1 -1 -2 வரும். அப்போ இதுக்கு முன்னால் டேர்ம் 2n - 2 ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம மொத்தமாக எழுதிட்டோம். ஆனால் நமக்கு 1 cube 3 cube 5 cube சம் தான் தேவை. இந்த 2 cube 4 cubeலாம் இதில் தேவையில்லை. அதை நம்ம சேர்த்துட்டதுனால இங்கே அதை நம்ம கழிச்சிடணும். இதில் கழிச்சா எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்னா, இப்படி போட்டால் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு ஃபார்முலா இல்லை, அதனால அதை இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ இதில் இந்த 2 இங்கே தேவையில்லை, அதனால அது கழிச்சிடும். -2 cube -4 cube -6 cube இதில் இடையில 2 4 6ன்னு வரும். எல்லா டேர்மும் இதில் இருக்கிறதுனால அதுலேருந்து அந்த ஆட் டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு தேவைன்றதுனால A1 டேர்ம்ஸை கழிச்சிடும். அதாவது இரட்டைப்படை உறுப்புகளை கழிச்சிடும். கழிச்சிட்டா இந்த ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் மட்டும் கழிச்சிடும். அதனால இந்த வந்து நம்ம ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ 2 கியூப்ன்றது 8ஆக மாறிடுது. இந்த சீக்வன்ஸ் அப்படியே இருக்கு. இதில் வந்து 1 cube 2 cube 3 cube 2n - 2 ஹோல் கியூப் 2n - 1 ஹோல் கியூப் இது அப்படியே இருக்கு. இதில் இங்கே எடுத்த மாதிரி நம்ம 2 cube வெளியில் எடுத்தோம். 2 cube வெளியில் எடுத்துட்டா இது 1 cube 2 cube 3 cube போயிடும். n - 1 இதிலேருந்து 2 வெளியில் எடுக்கும். இந்த 2 எடுத்துட்டா இங்கே n - 1. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 8 அப்படியே இருக்குது. 1 cube 2 cube n terms வரைக்கும் சம் கண்டுபிடிக்குது. ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் இது இங்கே வந்து 1 cube 2 cube 3 cube 2n - 1 ஹோல் கியூப். இங்கே n இருந்தால் n × n + 1 போடுறோம். இங்கே லாஸ்ட் டைம் 2n - 1 இருக்கிறதுனால 2n - 1 2n - 1 + 1. அதாவது n-க்கு பதிலாக 2n - 1. இந்த n-க்கு பதிலாக ஒரு 2n - 1. இந்த +1 இங்கே அப்படியே +1 அப்படியே வருது. இதே ஃபார்முலா தான். n இருந்தால் n × n + 1. 2n - 1 லாஸ்ட்ல இருந்தால் 2n - 1 2n - 1 + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் டேர்ம் n - 1 இருக்குது. அப்போ n - 1 n - 1 + 1 இங்கே போட்ட மாதிரியே தான் /2 ஹோல் ஸ்கொயர். இந்த 2 கியூப் இந்த 8ஆக மாறிடுச்சு.
அடுத்து என்ன பண்ணுறோம்னா இது 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் ஸ்கொயர் வரும், கீழே இருக்கிற 2க்கும் ஸ்கொயர் வரும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். பகுதி தொகுதி ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணும் போது இங்கே 2 ஸ்கொயர் போட்டால் இந்த 2 ஸ்கொயர் 4ஆக மாறிடும். இந்த 4 8 கேன்சல் பண்ணால் 2 வரும். 4 1s are 4, 4 2s are 8. அதனால 2 இந்த n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர், இந்த n + 1 ஸ்கொயர் பண்ணால் n + 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே -2n - 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்க, இந்த -1 + 1 0 ஆயிடும். இது போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 2n மட்டும்தான் இருக்கும். அந்த 2nல இருக்கிற இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த n மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போ n ஸ்கொயர் இங்கே வந்துச்சு, n ஸ்கொயர். இது 2n - 1 ஹோல் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுங்க. இந்த -1 + 1 0 ஆகிடும். அப்போ இங்கே 2n மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே n மட்டும்தான் இருக்கும். அதனால n ஸ்கொயர் பண்ணும்போது n ஸ்கொயர் ஆகிடும். இந்த 2n - 1 ஸ்கொயர் பண்ணால் 2n - 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இதில் அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணால் இங்கே பண்ணுமே அதே மாதிரி இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 4 1s are 4, 4 2s are 8 கேன்சல் பண்ணிட்டா இங்கே 2 வந்துடும். இந்த n - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்குது. இதுலேயும் -1 + 1 0 ஆகிடும். n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர். இப்போ இது எல்லா 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 டேர்ம்லையுமே n ஸ்கொயர் இருக்கிறதுனால n ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே 2n + 1 ஹோல் ஸ்கொயர், இங்கே n ஸ்கொயர் எடுத்துட்டோம், அதனால 2n - 1 ஹோல் ஸ்கொயர். இதில் n ஸ்கொயர் எடுத்துட்டோம், அதனால 2 × n - 1 ஹோல் ஸ்கொயர். இப்படி கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த n + 1 ஹோல் ஸ்கொயரை விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த n ஸ்கொயர் 2ல் அப்படியே இருக்குது. இதை மட்டும் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுங்களா, a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர். அதே மாதிரி n + 1 ஹோல் ஸ்கொயருக்கு n ஸ்கொயர் 2n + 1 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த 2n - 1 ஹோல் ஸ்கொயரையும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விரிவு பண்ணுறோம். அப்போ 2n ஸ்கொயர் பண்ணால் 4n ஸ்கொயர், 2 × 2 2n × 1 2ab, 2 × 2n × 1. அப்போ 2 × 2n 4n, 4n × 1 4n தான். இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்து இந்த 2 அப்படியே இருக்கு. இது மறுபடியும் n - 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் n ஸ்கொயர் - 2n + 1 வரும். இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை 2n ஸ்கொயர் 2 × 2 4n 2 × 1 2. இங்கே மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். -4n ஸ்கொயர் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் மைனஸ் × ப்ளஸ் மைனஸ் மட்டும். இதுலேயும் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 2n ஸ்கொயர் 2 × 2 4n 2 × 1 2 வரும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2n ஸ்கொயரும் 2n ஸ்கொயரும் ஆட் பண்ணால் 4n ஸ்கொயர் வரும். இந்த 4n ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 4n ஸ்கொயர் மைனஸ், அப்போ அது 0 ஆகிடும். அப்போ ஸ்கொயரே இருக்காது. அடுத்து 4n பாருங்க, இது 4n, இங்கே ஒரு -4n இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், 0 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 4n மட்டும் இருக்கும், அதான் இங்கே போட்டிருக்கோம் 4n. ஒரு 4n -4n கேன்சல் ஆயிடுச்சு, ஸ்கொயரும் போயாச்சு. 2 2 4, இது ஒரு 4 போயாச்சு. இந்த n 4n மட்டும் இங்கே இருக்குது. இன்னொரு 4n இந்த -4nக்கு 0 ஆகிடும். அப்புறம் கான்ஸ்டண்ட்டை பாருங்கள், 2 இது ஒரு 2 4 4 - 1 3 அப்படி வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் சுருக்குனா 4n + 3 மட்டும்தான் இருக்கும். இந்த n ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4n³ n ஸ்கொயர் n ஸ்கொயர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3n ஸ்கொயர். இதுதான் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட சம். என்னோட சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் அப்படின்றது 4³ + 3n ஸ்கொயர்னு ஆன்சராக கிடையாது. அடுத்த கொஸ்டினில் இதில் என்ன கேட்குறாங்கன்னா, n-க்கு 8 கொடுத்தா இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2³ - 1³ + 4³ - 3³ + n டேர்ம்ஸ், இதனோட சம்மு தான் 4³ + 3n ஸ்கொயர். இதனோட கூடுதல் இது n உறுப்புகளின் கூடுதல். அதுவே 8 உறுப்புகளின் கூடுதல் இந்த மாதிரி போகிற சீக்வன்ஸில் 8 உறுப்புகளை மட்டும் தானே இந்த சீரீஸில், அந்த 8 உறுப்புகளை மட்டும் போட்டுனா என்ன வரும்னு கேட்டால், இங்கே n-க்கு பதிலாக நம்ம 8 போட்டு வேண்டியிருக்கோம். அப்போ n இருக்கிற இடத்துல 8 போட்டால் 4 × 8³ + 3 × 8 ஸ்கொயர் வரும். இந்த 8 ஸ்கொயர் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறதுனால காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே 8 இருக்கும். அப்போ 8 × 4 32. இங்கே 8 ஸ்கொயர் எடுத்துட்டனால 3 மட்டும் இருக்கும். அப்போது 32 + 3 35, 8 ஸ்கொயர் 64 ஆகும். 64 35ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2240 அப்படின்னு 8 உறுப்புகளின் கூடுதல் இது. இது வந்து n உறுப்புகளின் கூடுதல். எவ்வளோதான் இந்த